மிகப்பெரிய இந்து நாடு. ஆனால் இன்று அதுவே மிகப்பெரிய முஸ்லிம் நாடு. ஏன் இப்படி தலைகீழாக மாறிப்போனது என்று தெரியுமா? உலகிலேயே மிக அதிகமான முஸ்லிம்கள் வாழும் நாடாக இன்று இந்தோனேஷியா நாடு இருக்கின்றது. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை இந்த தீவு கூட்டம் இந்து மற்றும் பௌத்த மதங்களில் மிகப்பெரிய ஆதிக்க மையமாக இருந்தது. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை இந்த தீவு கூட்டம் இந்து மற்றும் பௌத்த மதங்களின் மிகப்பெரிய ஆதிக்க மையமாக இருந்தது என்பது பலரும் அறியாத உண்மையாக உள்ளது. எந்தவிதமான இராணுவ படையெடுப்புகளோ அல்லது கட்டாய மதமாற்றங்களோ இல்லாமல் தூரத்து தேசத்து வணிகர்களின் நேர்மையையும் சூஃபி ஞானிகளின் அன்பு மட்டுமே இந்தோனேஷியாவை ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றிவிட்டதாக கூறப்படுகிறது. வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளில் இஸ்லாம் மார்க்கம் இந்தோனேஷியாவை வந்தடைந்தது. அந்த காலத்தில் இந்தோனேஷியா தீவுகள் கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை போன்ற உலகத்தரம் வாய்ந்த மசாலா பொருட்களின் தாயகமாக திகழ்ந்தது. இந்த மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவதற்காக அரபு நாடுகள், ஈரான், இந்தியா, குறிப்பாக குஜராத் ஆகிய பகுதிகளில் இருந்து முஸ்லிம் வணிகர்கள் கடல் வழியாக இங்கு வந்தனர். உள்ளூர் மக்கள் இந்த அரபு மற்றும் இந்திய முஸ்லிம் வணிகர்களின் அன்றாட வாழ்க்கை முறை, ஒழுக்கம், வர்த்தகத்தில் காட்டிய நேர்மை மற்றும் மனிதர்களிடம் காட்டிய சமத்துவ கொள்கைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டனர். எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் இந்த நேர்மறையான சமூக தொடர்புகளே இஸ்லாம் அங்கு வேரூன்ற முதல் புள்ளியாக அமைந்தது. அவர்களின் பழக்க வழக்கங்களும் நல்ல பண்புகளும் உள்ளூர் மக்களை ஈர்த்துவிட்டன. அந்த காலத்தில் இந்தோனேஷியாவில் ஜாவா மற்றும் சுமத்ரா தீவுகளில் இந்து பௌத்த அரசுகளின் செல்வாக்கு இருந்தாலும் அங்கே இந்தியாவை போன்ற கடுமையான சாதிய கட்டமைப்புகள் ஆதிக்கம் செலுத்தவில்லை. இதனால் உள்ளூர் மக்கள் புதிய தத்துவங்களையும் கருத்துக்களையும் திறந்த மனதுடன் வரவேற்க தயாராக இருந்தனர். ஒரே கடவுள் என்ற கோட்பாடும் இறைவனின் முன்னால் அனைவரும் சமம் என்ற இஸ்லாமின் சமூக சமத்துவ செய்தியும் குறிப்பாக கடலோர பகுதி மக்களையும் எளிய வர்த்தகர்களையும் வெகுவாக கவர்ந்தது. அதனால் மக்கள் தாமாகவே முன்வந்து இஸ்லாத்தை தழுவத் தொடங்கினர். இந்தோனேஷியாவில் இஸ்லாம் முழுமையாக பரவுவதற்கு மிக முக்கிய காரணம் 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சூஃபி ஞானிகள்தான். குறிப்பாக ஜாவா தீவில் வாலி சோங்கோ என்று அழைக்கப்பட்ட 9 சூஃபி ஞானிகள் அமைதியான முறையில் ஆன்மீக புரட்சி செய்தனர். அவர்கள் உள்ளூர் மக்களின் நம்பிக்கைகளை தவிடுபொடியாக்கிவிட்டு புதிய மதத்தை திணிக்கவில்லை. இன்று இந்தோனேஷியா பஞ்சசீலா எனப்படும் மதச்சார்பற்ற அரசு கொண்ட நாடாகும். இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தாரக மந்திரத்தை போலவே இந்தியாவின் தேசிய குறிக்கோளும் பினேகா துங்கல் இகா, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதாகும். உலகிலேயே மிகப்பெரிய முஸ்லிம் நாடாக இருந்தாலும் இங்குள்ள பண்டைய இந்து பௌத்த கலைகளும் கோவில்களும் இன்றும் தேசிய பாரம்பரியமாக போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்தோனேஷியா ஆரம்பத்தில் இந்து நாடாக இருந்த நிலையில் அங்கு வணிகம் செய்ய வந்த இஸ்லாமிய மக்கள் ஏற்படுத்திய இணக்கமான தாக்கங்களால் அந்த மதம் தந்த கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அன்றைய மக்கள் இஸ்லாமிய மதத்தை தழுவினர். அதனால் இன்று இந்தோனேஷியா ஒரு மிகப்பெரிய முஸ்லிம் நாடாக மாறிவிட்டது. ஒரு நறுமணம் மிக்க அழகான பொருள் மனிதர்களை வசீகரிப்பதைப் போல இஸ்லாமிய தத்துவங்களும் கோட்பாடும் அன்றைய இந்தோனேஷிய மக்களை இஸ்லாமிய மக்களாக மதம் மாற்றியிருக்கின்றது. அதன் விளைவாக இன்று இந்தோனேஷியா இஸ்லாமியர்கள் வாழும் மிகப்பெரிய நாடாக விளங்குகின்றது.